பொதுவாகவே நீங்கள் கன்சீவ் ஆகி 16லேருந்து 24 வாரத்துக்குள்ளே உங்கள் குழந்தை அசைவை உணர தொடங்குவீங்க. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட அசைவை வச்சு நீங்கள் அறிந்து கொள்ளணும் குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்றத. குழந்தை சீராக அசைவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்துலையுமே குழந்தையோட அசைவு தெரியலன்னு கவலை வந்துச்சுனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ளே குழந்தையோட அசைவு உங்களால் உணர முடியலைண்டா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா குழந்தையோட அசைவும் வேறுபட்டு காணப்படும். உங்கள் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது. சில குழந்தைகள் மற்றவரை விட அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தையோட அசைவுகள் தெரிய ஆரம்பித்ததுமே அப்போ உங்கள் வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போல் இருக்கலாம், ஒரு படபடப்பு இருக்கலாம், அது மாதிரிக்கு உருளலாம், குழந்தை புரளலாம். இந்த மாதிரிக்கு உணர்வாகவும் இருக்கும். லைட்டாக எத்துற மணிக்கு கூட இருக்கலாம். ஆரம்பகால உணர்வுகள் பெரும்பாலுமே குக்கினிங்னு சொல்கிறாங்க. உங்கள் கர்ப்பத்தோட வாரங்கள் செல்ல செல்ல உங்கள் குழந்தையோட அசைவுகளும் தெளிவாகும். அவங்க குத்துறது உதைக்கிறது அது மாதிரிக்கு முழங்காலில் இடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக உணர முடியும். குழந்தையோட அசைவை எவ்வளவு அடிக்கடி உணர வேணும்னு பார்க்கலாம். பொதுவாகவே கர்ப்பத்தோட 24லேருந்து 28 வாரங்களுக்கு இடையில் குழந்தையோட அசைவை நீங்கள் மிக சீராக உணர தொடங்குவீங்க. இது இயல்பான அசைவாக இருக்கும். இந்த 28 வாரத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்குமே பிரசவத்தின் போது கூட நீங்கள் அசைவுகளை தொடர்ந்து உணர முடியும். ஒரு சில குழந்தைகள் ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரங்கள் வரைக்கும் அதிகமாக அசைவாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது அதிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தை. நீங்கள் விழித்திருக்கும் போது குழந்தை தூங்கலாம். பொதுவாகவே கருவில் இருக்கக்கூடிய குழந்தை 20லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தூங்குவாங்க. மேலும் அவங்க தூங்குறப்ப அசைய மாட்டாங்க. ஒரு குழந்தை செய்ய வேண்டிய அசைவுகளுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் கிடையாது.